ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இதை நான் ஒரு வாரமா தொலைவிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு தான் கிடைச்சது. இதை வச்சு ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பிரண்டையை நான் குடியை காமிச்சு பாத்தீங்களா, அதுல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்ப இந்த பிரண்டையில நார் இருக்கும். அந்த நார் நம்ம எப்படி முருங்காயில நார் எடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன். நான் ஏற்கனவே கழுவும் போதே எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எண்ணெய் தடவிட்டேன். நீங்களும் அதை அதே மாதிரி பண்ணிக்க, இல்லாட்டி கை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாங்க. பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்தாச்சுங்க. சுத்தம் பண்ணி நீட்டா வச்சாச்சு. இதை கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ஹேண்டில் பண்ணுங்க. சாதாரண நாள் இல்லை, கொஞ்சம் டேஞ்சர் பர்சன் இவன். அதனால சூப்பரா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சாச்சுங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்குங்க. இப்ப பிரண்டையை நம்ம லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெயிலேயே பிரண்டை நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாங்க. இப்ப அதே கடையில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, உளுந்துமும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு, கொஞ்சமா புளி சேர்த்திக்கலாங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. காரத்துக்கு 3 வரமிளகாய்ங்க. இப்ப எல்லாமே வதங்கிடுச்சுங்க. ஒரு 3/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா கல்லுப்பு சேர்த்தி இருக்கேங்க. எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம ஆயில்ல வதக்கி வச்ச பிரண்டை சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு இடம் கலந்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிருச்சுங்க. இப்ப நம்ம இதை ஒரு ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்டா உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன். இப்ப சட்னி அரைச்சாச்சுங்க. இப்ப நம்ம தாளிப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சட்னி டேஸ்ட் பண்ணி பாத்துங்க, செம்மையா வந்திருக்கு. அதோட முக்கியம் சட்னி சாப்பிடும் போது ஒரு இரிட்டேட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க. நான் ஏற்கனவே நிறைய இடம் செஞ்சு வேஸ்ட் பண்ணிருக்கேன் சட்னியை. இந்த தடவை கரெக்டா வந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் வீடியோவை தர்றேன். சரிங்களா? இயற்கை கொடுத்த அற்புதமான மூலிகைங்க. வாரத்துக்கு ஒரு எடுத்துக்கலாம். முக்கியமா பசி இல்லாதவங்க, இந்த ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க, கைகள் வலி இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அருமையான சட்னியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.